ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூனா அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, 14 கீழ்க்கணக்கு நூல்கள பத்தி பார்க்க போறோம். இதுல நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழிக்கு 5 ஆல்ரெடி இந்த 4 டாபிக்க பார்த்திருக்கோம். இந்த 4 டாபிக்க நான் பிளேலிஸ்ட்ல குடுத்திருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்னா திரிகடுகம். திரிகடுகத்த பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திரிகடுகம். திரிகடுகம் நூலோட ஆசிரியர் நல்லாதனார். இவருடைய ஊர் திருநெல்வேலி. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, திரிகடுகம். திரிகடுகம் வந்து மிளகு, சுக்கு, திப்லி இந்த 3ஐயும் பத்தி ஒரு மையக்கருத்த வச்சு அ எழுதியிருக்காங்க. இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா, இவரை செரு அடுத்தோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால், இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்டின்ட்டு சொல்றாங்க. திரிகடுகம். திரி அப்டின்னா 3, கடுகம் அப்டின்னா காரமான பொருட்கள். இந்த 3 காரமான பொருட்கள தான் மையமா வச்சு இதுல பாட்டு எழுதியிருக்காங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3ம் உடல் நோயை தீர்க்கும். அதைப்போன்று இந்நூலில் கூறப்பட்டுள்ள மும்மூன்று கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்கும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. திரிகடுகம் இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 பாட்டு இருக்கு. கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல் 3ஆம் அடியின் 4ஆம் சீரில் வரும். 3 அறக்கருத்துக்கள். கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கி, குன்றின் மேலிட்டு விளக்காக சமுதாயத்தில் திகழச் செய்யும். மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கும் நூல் திருக்கடுகம். திருக்கடுகத்துக்கு மருந்து அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. நல்லாதனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர். வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதனை திருக்கடுகம் உணர்த்துகிறது. மேற்கோள்களை பத்தி பார்க்கலாம். உண்பொழுது நீராடி உண்டலும் என்பினும் பால் பற்றிச் செல்லார் விடுதலும் தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூவுயம் என்பார் தொழில். இல்லார் குன்றேயும் உடைமையும் இவ்வுலகில் இல்லாமையிலும் நெறிப்படும் எவ்வுயிருக்கும். இதெல்லாம் ஒரு பாட்டு, நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. இப்ப இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை பத்தி பார்க்கலாம். வேளான் என்பான் விருந்திருக்க உண்ணாதவன், தாளாளன் என்பவன் கடன்பட வாழாதவன், நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், ஆற்றல் இல்லாதவன் தலைமை, ஒழுக்கம் இல்லாதவனின் தவம், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனின் அழகு, இம்மூன்றும் புதரில் விழுந்த விதைக்கு சமம். இதுதான் இந்த பாட்டுல நம்ம கடைசியா பார்த்த பாட்டோட அர்த்தம்.